விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், புள்ளியியல் இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இந்த பெயர் எதை குறிக்கிறது? புள்ளியியல் என்பது தரவுகளை சேகரித்தல், ஒழுங்கமைத்தல், பகுப்பாய்வு செய்தல், விளக்கம் அளித்தல் மற்றும் காட்சிப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய கணிதத்தின் ஒரு பிரிவாகும். இது தரவுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கவும், நிஜ உலக சூழல்களில் உள்ள மாறுபாடுகள் மற்றும் நிச்சயமற்ற ரேண்டம் சொல்வாங்க தன்மைகளை புரிந்து கொள்ளவும் நமக்கு உதவுகிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற சொல், புள்ளியியல் என்ற சொல் ஸ்டாட்டஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. இச்சொல் எண்களின் தொகுப்பு அல்லது அரசியல் அரசு, பொலிட்டிக்கல் ஸ்டேட் என்று பொருள்படும். இது ஆரம்பத்தில் ஒரு நாட்டின் நிலையை விவரிக்க அரசாங்கங்களால் பயன்படுத்தப்பட்ட தரவுகளை குறிக்கவே பயன்படுத்தப்பட்டது. மேடம், புள்ளியியலுக்கும் கணிதத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? புள்ளியியலும் கணிதமும் நெருங்கிய தொடர்புடைய துறைகள். ஆனால் அவை தரவுகளை பகுப்பாய்வு செய்வதிலும் ஈக்குவேஷன்ஸ் தீர்ப்பதிலும் வெவ்வேறு அம்சங்களிலும் முறைகளிலும் கவனம் செலுத்துகின்றன. முக்கிய வேறுபாடுகள் என்றால், முதலில் வரையறை கோணத்தின்படி பார்த்தால் கணிதம் இது எண்கள், அளவுகள், கட்டமைப்புகள் மற்றும் வடிவங்களை பற்றிய ஒரு நுண்மையான ஆய்வு ஆகும். இதில் இயற்கணிதம், வடிவியல், நுண்கணிதம் மற்றும் பல பகுதிகள் அடங்கும். பல்வேறு அளவு சார்ந்த சிக்கல்களை தீர்க்க பயன்படும் அடிப்படை கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் கணிதம் வழங்குகிறது. புள்ளியியல் கணிதத்தின் ஒரு பிரிவாகும். இது குறிப்பாக தரவுகளை சேகரித்தல், பகுப்பாய்வு செய்தல், விளக்குதல், வழங்குதல் போன்றவற்றை கையாளுகிறது. இது மாதிரி தரவுகளின் அடிப்படையில் மக்கள் தொகையை பற்றி அனுமானங்களை செய்தல் கவனம் செலுத்துகிறது மற்றும் அனுபவ ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவெடுப்பதற்கு உதவுகிறது. மேலும் நோக்கம் என்ற கண்ணோட்டத்தோடு பார்த்தால் கணிதத்தின் நோக்கம் கோட்பாடு கட்டமைப்புகளை உருவாக்குவது, சூத்திரங்களை உருவாக்குவது மற்றும் தரரீதியான பகுத்தறிவு மற்றும் அளவு சார்ந்த பகுப்பாய்வை பயன்படுத்தி ஈக்குவேஷன்ஸை தீர்ப்பதாகும். இது பெரும்பாலும் நிரூபணங்கள் மற்றும் உண்மைகளை நிறுவுவதில் அதிக அக்கறை கொண்டுள்ளது. ஆனால் புள்ளியியலின் நோக்கம் தரவுகளிலிருந்து சுருக்கி முடிவுகளை எடுப்பதாகும். இது பெரும்பாலும் பயன்பாட்டு ரீதியானது, நிஜ உலக சூழ்நிலைகள், நிச்சயமற்ற தன்மை மற்றும் தரவுகளில் உள்ள மாறுபாடுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. முறைகள் என்ற கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் கணிதம் இயற்கை கணிதம், இயற்கணிதம் கையாளுதல், நுண்கணிதம் வகையிடல் மற்றும் தொகையிடல் மற்றும் தேற்ற நிரூபணம் போன்ற நுட்பங்களையும் முறைகளையும் உள்ளடக்கியது. புள்ளியியல் தரவுகளை விளக்குவதற்கு விளக்க புள்ளியியல், சராசரி, இடைநிலை, முகடு, இது ஆவரேஜ், மீடியன், மோட், அனுமான புள்ளியியல், கருதுகோள் சோதனை, நம்பிக்கை இடைவெளிகள் மற்றும் பின்னடைவு பகுப்பாய்வு போன்ற முறைகளை பயன்படுத்துகிறது. பயன்பாடுகள் என்ற கோணத்தின் பார்த்தால் கணிதம் இயற்பியல், பொறியியல், பொருளாதாரம் மற்றும் கணினி அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. புள்ளியியல் சமூக அறிவியல், சுகாதாரம், வணிக பகுப்பாய்வு, விளையாட்டு மற்றும் தர கட்டுப்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது தரவு பகுப்பாய்வும் விளக்கமும் மிக முக்கியமானவை. படிப்பின் தன்மை என்ற கோணத்தில் பார்த்தால் கணிதம் பெரும்பாலும் துல்லியமான மற்றும் சரியான அளவுகள் மற்றும் கட்டமைப்புகளுடன் பணிபுரிவதை உள்ளடக்கியது. புள்ளியியல் இது மாறுபாடு மற்றும் நிச்சயமற்ற தன்மை, அதாவது ரேண்டம்னஸ், அதை கையாளுகிறது. முழுமையற்ற தகவல்களின் அடிப்படையில் மதிப்பீடுகளையும் கணிப்புகளையும் செய்வது இதற்கு தேவைப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் கணிதம் பல்வேறு கணக்கீடுகள் மற்றும் கோட்பாடுகளுக்கு தேவையான கருவிகளையும் நுட்பங்களையும் வழங்கினாலும் புள்ளியியல் இந்த நுட்பங்களை பயன்படுத்தி தரவுகளை பகுப்பாய்வு செய்து அவற்றை புரிந்து கொள்கிறது. மேடம், புள்ளியியல் துறையின் தொடக்க புள்ளியாக எந்த நிகழ்வை குறிப்பிடுவீர்கள்? புள்ளியியலின் தொடக்க புள்ளி பெரும்பாலும் 17ஆம் நூற்றாண்டில் ஜான் கிராண்டின் பணிகளால் குறிப்பிடப்படுகிறது. 1662ஆம் ஆண்டில் கிராண்ட் இறப்பு பட்டியல்கள் மீதான இயற்கை மற்றும் அரசியல் அவதானிப்புகள் என்ற நூலை வெளியிட்டார். இது புள்ளியியல் முதல் குறிப்பிடத்தக்க படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அவர் லண்டனில் இறப்பு தரவுகளை பகுப்பாய்வு செய்து மக்கள் தொகை இயக்கியவியல் மற்றும் அனுமானங்களை செய்தார். இது நவீன புள்ளியியல் முறைகளுக்கு அடித்தளம் இட்டது. இருப்பினும் பியர் சைமன் லாப்லஸ், கார்ல் பியர்சன் மற்றும் ரெனால்ட் ஏ ஃபிஷர் உள்ளிட்ட பல கணிதவியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் பங்களிப்புடன் புள்ளியியல் ஒரு முறையான துறையாக வளர்ந்தது. மேடம், இந்த துறையில என்னென்ன வகைகள்லாம் இருக்கு? புள்ளியியல் பொதுவாக 2 முக்கிய கிளைகளாக பிரிக்கலாம். விளக்க புள்ளியியல், அனுமான புள்ளியியல். விளக்க புள்ளியியல் இது தரவுகளை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சுருக்கி
ஒழுங்கமைக்கும் முறைகளை உள்ளடக்கியது. மைய போக்கின் அளவீடுகளை, அதாவது ஆவரேஜ், மீடியன், மோட் மற்றும் பரவலின் அளவீடுகளை வீச்சு, மாறுபாடு, திட்ட விலக்கம், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன் கணக்கிடுவது. அத்துடன் தரவுகளை காட்சிப்படுத்த வரைபடங்கள் மற்றும் அட்டவணைகளை, நிகழ்தகவு வரைபடங்கள், வட்ட விளக்கப்படங்கள் போன்றவை, அதாவது பார் டயக்ராம்ஸ், ஹிஸ்டோகிராம்ஸ் போன்றவை பயன்படுத்துவது ஆகியவை பொதுவான நுட்பங்களில் அடங்கும். அனுமான புள்ளியியல். இந்த கிளை ஒரு தரவு மாதிரியின் அடிப்படையில் ஒரு மக்கள் தொகையை பற்றி அனுமானங்களையும் கணிப்புகளையும் செய்வதில் கவனம் செலுத்துகிறது. இது கருதுகோள் சோதனை, நம்பிக்கை இடைவெளிகள், பின்னடைவு பகுப்பாய்வு மற்றும் மாறுபாட்டு பகுப்பாய்வு, அதாவது அனோவா, அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், அனோவான்னு சொல்லுவாங்க, உள்ளிட்ட பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்துகிறது. நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது, அதாவது ரேண்டம்னஸ் இருக்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் முடிவுகளை எடுக்கவும் தீர்மானங்களை மேற்கொள்ளவும் அனுமான புள்ளியியல் உதவுகிறது. மேடம், தரவு அதாவது டேட்டா, இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இதுல என்ன வகைகள்லாம் இருக்கு? தரவு. புள்ளி விவரங்களில் தரவு என்பது அளவிடக்கூடிய அல்லது எண்ணிக்கையாக குறிப்பிடக்கூடிய மதிப்புகள் அல்லது அவதானிப்புகளின் தொகுப்பை குறிக்கிறது. அதாவது கவுண்டபிள் அண்ட் ஃபைனைட். இது உண்மைகள், புள்ளி விவரங்கள் அல்லது நிஜ உலக நிகழ்வுகளின் பிரதிநிதித்துவங்களை உள்ளடக்கியது மற்றும் புள்ளி விவர பகுப்பாய்விற்கான அடிப்படை அங்கமாக விளங்குகிறது. புள்ளி விவரங்களில் தரவின் வகைகள். அளவுசார் தரவு, அதாவது குவான்டிடேட்டிவ் டேட்டா. இவ்வகை தரவு எண் மதிப்புகளை குறிக்கிறது மற்றும் ஒரு அளவுகோலில் அளவிடப்படக்கூடியது. இது மேலும் பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. அதாவது குவான்டிடேட்டிவ் டேட்டா 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதாவது டிஸ்கிரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா. டிஸ்கிரீட் டேட்டா என்பது தனித்த தரவு. இவ்வகை அளவுசார் தரவு தனித்தனி மதிப்புகளை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை, கார்களின் எண்ணிக்கை, இது போன்றது டிஸ்கிரீட் டேட்டா எனப்படும். தொடர் தரவு. இவ்வகை தரவு ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் எந்த மதிப்பையும் பெறக்கூடியது மற்றும் அளவிடக்கூடியது ஆகும். எடுத்துக்காட்டாக உயரம், எடை, வெப்பநிலை, இது போன்று. பண்புசார் தரவு. புள்ளி விவரங்களில் தரவுகள் 2 வகை சொன்னால, ஒன்று குவான்டிடேட்டிவ் டேட்டா, அளவுசார் தரவு, அது 2ஆ பிரிச்சோம், டிஸ்கிரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா. இன்னொன்று பண்புசார் தரவு, அதாவது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இது வகைப்பாட்டு தரவு, கேட்டகரிக்கல் டேட்டா என்று அழைக்கப்படுகிறது. இவ்வகை தரவு எண்களால் அளவிட முடியாத பண்புகள் அல்லது தன்மைகளை குறிக்கிறது. இது மேலும் பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. அதாவது குவாலிட்டேட்டிவ் டேட்டா 2 வகையாக பிரிக்கப்படுகலாம். நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா. நாமினல் டேட்டானா பெயரளவு தரவு. இவ்வகை தரவில் உள்ளார்ந்த பெயரளவு தரவு, நாமினல் டேட்டா. பெயரளவு தரவு, நாமினல் டேட்டா. இவ்வகை தரவில் உள்ளார்ந்த வரிசை முறை ஏதுமில்லை. இது தரவை தனித்தனி குழுக்களாக வகைப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டாக ஜெண்டர், பாலினம், தேசியம், நிறம் போன்றவை நாமினல் டேட்டா என்று சொல்லலாம். வரிசைசார் தரவு, ஆர்டினல் டேட்டா. இவ்வகை தரவு ஒரு வரையறுக்கப்பட்ட வரிசை அல்லது தரவரிசையை கொண்டுள்ளது. ஆனால் வகைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை துல்லியமாக அளவிடுவதில்லை. எடுத்துக்காட்டாக சமூக பொருளாதார நிலை, எக்கனாமிக், சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ், அந்த மாதிரி. குறைவு, நடுத்தரம், உயர்வு, கருத்து கணிப்பு, பதில்கள், திருப்தி, நடுநிலை, அதிருப்தி, இதெல்லாம் ஆர்டினல் டேட்டால கொண்டு வரலாம். புள்ளி விவர ஆய்வுகளில் துல்லியமான தரவு சேகரிப்பு, பகுப்பாய்வு மற்றும் விளக்கத்திற்கு இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்வது அவசியமாகும். மேடம், சாம்பிளிங் அதாவது மாதிரி எடுத்தல், இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு? புள்ளியியல் மாதிரி எடுத்தல் என்பது ஒரு பெரிய மக்கள் தொகையின் பண்புகளை மதிப்பிடுவதற்காக அதிலிருந்து தனி நபர்கள், பொருட்கள் அல்லது அவதானிப்புகளின் ஒரு துணை தொகுப்பை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையை குறிக்கிறது. ஒரு முழு மக்கள் தொகையையும் ஆய்வு செய்து நடைமுறைக்கு சாத்தியமற்றதாகவே ஒரு முழு மக்கள் தொகையையும் ஆய்வு செய்து நடைமுறைக்கு சாத்தியமற்றதாகவோ அல்லது இயலாததாகவோ இருக்கலாம் என்பதால் மாதிரியின் பகுப்பாய்வின் அடிப்படையில் மக்கள் தொகையை பற்றி அனுமானங்களை செய்ய மாதிரி எடுத்தல் ஆராய்ச்சியாளர்கள் அனுமதிக்கிறது. மாதிரி எடுத்தலின் வகைகள். பல வகையான மாதிரி எடுத்தல் முறைகள் உள்ளன. அவற்றை பரவலாக 2 முக்கிய குழுக்களாக வகைப்படுத்தலாம். நிகழ்தகவு மாதிரி எடுத்தல், எளிய சமவாய்வு மாதிரி எடுத்தல், முறைப்படுத்தப்பட்ட மாதிரி எடுத்தல், அடுக்குமுறை மாதிரி எடுத்தல், குழும மாதிரி எடுத்தல். பல வகையான மாதிரி எடுத்தல் முறைகள் உள்ளன. அவற்றை பரவலாக 2 முக்கிய குழுக்களாக வகைப்படுத்தலாம். நிகழ்தகவு மாதிரி எடுத்தல், நிகழ்தகவற்ற மாதிரி எடுத்தல். நிகழ்தகவு மாதிரி எடுத்தலில் எளிய சமவாய்ப்பு மாதிரி எடுத்தல், முறைப்படுத்தப்பட்ட மாதிரி எடுத்தல்,
அடுக்குமுறை மாதிரி எடுத்தல், குழும மாதிரி எடுத்தல் என்று 4 வகையாக பிரிக்கப்படலாம். நிகழ்தகவற்ற மாதிரி எடுத்தலை வசதியான மாதிரி எடுத்தல், தீர்மான அல்லது நோக்க மாதிரி எடுத்தல், பணிப்பந்து மாதிரி எடுத்தல், ஒதுக்கீட்டு மாதிரி எடுத்தல் என்று 4 வகையாக பிரிக்கலாம். மாதிரி எடுப்பதில் ஏற்படும் சார்புத்தன்மையை பத்தி சொல்லுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரியானது அது எடுக்கப்பட்ட மக்கள் தொகையை பிரதிநிதித்துவப்படுத்தாத போது மாதிரி சார்பு ஏற்படுகிறது. இது ஒரு தலைபட்சமான முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது. தவறான முடிவுகளை உருவாக்கலாம் மற்றும் ஆராய்ச்சி முடிவுகளின் நம்பகத்தன்மையை பாதிக்கலாம். குறைபாடுள்ள மாதிரி முறைகள், சீரற்ற தேர்வு அல்லது பதிலளிப்பு சார்புகள் போன்ற பல்வேறு மூலங்களிலிருந்து மாதிரி சார்பு ஏற்படலாம். மேடம், விவரிப்பு புள்ளியியல் அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன? மாதிரி சார்பின் வகைகள் தேர்வு சார்பு, பதில் அளிக்காமை சார்பு, தப்பி பிழைத்தவர் சார்பு, விளக்கு சார்பு, தன்னார்வ பதில் சார்பு என்று 5 வகையாக பிரிக்கலாம். மாதிரி எடுத்தல் மற்றும் மாதிரி சார்பு ஆகிய கருத்துக்களை புரிந்து கொள்வதின் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் மாதிரிகளை உண்மையாகவே மக்கள் தொகையை பிரதிநிதிப்படுத்துவதை உறுதி செய்யவும் சரியான முடிவுகளை பெறவும் சிறந்த நடவடிக்கைகளை எடுக்க முடியும். மேடம், விவரிப்பு புள்ளியியல் அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன? விவரிப்பு புள்ளி விவரத்தை 3 வகையாக பிரிக்கலாம். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், மெஷர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. முதலாவதாக மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மையப்போக்கு அளவீடுகள். அது மையப்போக்குன்னு சொன்னாவே மையப்பகுதி, ஒரு தரவுகளின் மையப்பகுதியை குறிக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன், மீடியன், மூட், அதாவது சராசரி, இடைநிலை, முகடு. சராசரி என்பது தரவு தொகுப்பின் சராசரி மதிப்பு. இடைநிலை என்பது தரவுகள் வரிசைப்படுத்தப்படும் போது அமையும் நடு மதிப்பு. முகடு, மோட் என்பது தரவு தொகுப்பில் மிக அடிக்கடி இடம்பெறும் மதிப்பு. இரண்டாவதாக டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் இரண்டாவது பகுதியாக காணப்படுவது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், பரவல் அளவீடுகள். அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ரேஞ்ச், குவார்டைல் ரேஞ்ச், இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுல வேரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாறுபாடு, சராசரியிலிருந்து உள்ள வேறுபாடுகளின் வர்க்கங்களின் சராசரி. இது தரவு எவ்வளவு பரவி உள்ளது என்பதை குறிக்கிறது. திட்ட விலக்கம் அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ திட்ட விலக்கம் என்பது மாறுபாட்டின் வர்க்க மூலம். இது தரவின் அதே அலகுகளில் தரவு பரவலை அளவிடுகிறது. வீச்சு, ரேஞ்ச், தரவு தொகுப்பில் உள்ள அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மதிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம். கால்மானங்களுக்கு இடைப்பட்ட வீச்சு, இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். இதை தரவின் நடுப்பகுதியில் உள்ள 50 விழுக்காடுக்கான வீச்சு, அதாவது Q3 to Q1. இது மைய பாதியின் பரவலை குறிக்கிறது. மூன்றாவதாக டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்க்கறது அதிர்வெண் அளவீடுகள், மெஷர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது 2 விதமா பார்க்கலாம். ஒன்று கவுண்ட், இன்னொன்று பர்சன்டேஜ். அதாவது கவுண்ட் எண்ணிக்கை, மொத்த அவதானிப்புகளின் அப்சர்வேஷன்ஸின் எண்ணிக்கை. பர்சன்டேஜ்னா சதவீதம், மொத்த எண்ணிக்கைகளுடன் ஒப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட வகையின் விகிதம். இது பெரும்பாலும் வகைசார் தரவுகளை விவரிக்க பயன்படுகிறது. மேடம், அனுமான புள்ளியியல் அதாவது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படின்னா என்ன? அனுமான புள்ளியியல் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்று ஹைப்போதசிஸ் டெஸ்டிங், ஏன்னா இதை வச்சுதான் நம்ம அனுமானங்களை எடுக்கணும். ஸோ கருதுகோள் சோதனை, ஹைப்போதசிஸ் டெஸ்டிங். இது என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி டெஸ்ட், அப்புறம் எஃப் டெஸ்ட், ஃபிஷர்ஸ் டெஸ்ட், அப்புறம் கை ஸ்கொயர் டெஸ்ட். இது மாதிரி 3 விதமான டெஸ்ட்டுங்களாம் இருக்குது. டி சோதனைகள் 2 குழுக்களின் சராசிகளை ஒப்பிட பயன்படுகின்றன. அனோவா மாறுபாட்டு பகுப்பாய்வு 3 அல்லது அதற்கு மேற்பட்ட குழுக்களின் சராசரிகளை ஒப்பிடுகிறது. கை ஸ்கொயர் டெஸ்ட் கை வர்க்க சோதனை வகைசார் மாறிகளுக்கு கேட்டகோரிக்கல் வேரியபிள்ஸ் இடையிலான உறவுகளை மதிப்பிடுகிறது. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ் இன்னொரு விதமா பார்க்கலாம். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது நம்பிக்கை இடைவெளிகள், ஒரு குறிப்பிட்ட அளவிலான நம்பிக்கையுடன் நம்ம பார்க்க வேண்டிய நம்பிக்கை இடைவெளிகள் ஆகும். பிரசாந்த் சந்திர மகாலனோபிஸ் இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்ல முடியுமா? பிரசாந்த் சந்திர மகாலனோபிஸ் 1893 ஆண்டு ஜூன் 29 நாள் கல்கத்தாவில், தற்போது கொல்கத்தா என்று அழைக்கப்படுகிறது, பிறந்த ஒரு இந்திய புள்ளியியல் நிபுணர் ஆவார். இவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை முடித்து பின்னர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பயின்றார். அங்கு கார்ல் பியர்சன் புள்ளியியல் முறைகளால் ஈர்க்கப்பட்டார். இந்தியா திரும்பிய மகாலனோபிஸ் புள்ளியியல் துறையில் ஒரு முக்கிய ஆளுமையாக திகழ்ந்தார். இவரின் பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை ISI, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நிறுவினார்.
1931 மஹலனோபிஸ் கொல்கத்தாவில் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை நிறுவினார். இது புள்ளியியல் ஆராய்ச்சி மற்றும் கல்விக்கான ஒரு முன்னணி நிறுவனமாக திகழ்கிறது. இரண்டாவதாக பார்த்தா ரொம்ப ஃபேமஸான மஹலனோபிஸ் டிஸ்டன்ஸ், பல மாறி புள்ளியியல் மல்டிவேரியட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மாறிகளுக்கு இடையிலான தொடர்புகளை கணக்கில் கொள்ளும் மஹலனோபிஸ் தொலைவு எனும் அளவீட்டு முறையை இவர் உருவாக்கினார். கிளஸ்டர் அனாலிசிஸ் மற்றும் கிளாசிஃபிகேஷன் இந்த அளவீடுகளை மிக அவசியமானதாகும். மூன்றாவதாக அவருடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிடலில் புள்ளியியலின் பயன்பாடு. இந்தியாவின் பொருளாதார மேம்பாட்டு திட்டமிடலில் புள்ளியியல் முறைகளை பயன்படுத்துவதில் மஹலனோபிஸ் முக்கிய பங்காற்றினார். பொருளாதார திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்விற்கு புள்ளியியல் தரவுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இந்தியாவின் 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் இவர் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். நாலாவதாக இவருடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் சர்வீஸ், அதாவது மாதிரி ஆய்வுகளுக்கான பங்களிப்புகள். மாதிரி எடுத்தல் மற்றும் ஆய்வு முறைகளில் புதிய நுட்பங்களை அறிமுகப்படுத்திய இவர் பல்வேறு துறைகளில் புள்ளியியல் பயன்பாடுகளுக்கான அடித்தளத்தை அமைத்தார். மேடம், சர் ரொனால்டு ஃபிஷர் புள்ளியியல் துறைக்கு இவருடைய பங்களிப்பு என்ன? சர் ரொனால்டு ஃபிஷர் என்றவர் 1890ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் நாள் அன்று லண்டனில் பிறந்த ஒரு பிரிட்டிஷ் புள்ளியியல் நிபுணர் மற்றும் மரபியல் நிபுணர் ஆவார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற இவர் அங்கு புள்ளியியல் கோட்பாடு மற்றும் முறைகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார். ஃபிஷரின் பணிகள் மரபியல், விவசாயம் போன்ற புள்ளியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கியிருந்தன. பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நவீன புள்ளியியலை உருவாக்குதல், பரிசோதனை வடிவமைப்பு மற்றும் புள்ளியியல் அனுமானம், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் ஆகியவற்றில் இவர் மேற்கொண்ட புதுமையான பணிகளுக்காக நவீன புள்ளியியலின் தந்தை என்று ஃபிஷர் பெரும்பாலும் போற்றப்படுகிறார். அனோவா மாறுபட்ட பகுப்பாய்வு, அதாவது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், அறிவியல் பரிசோதனைகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் குழு சராசரிகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை மதிப்பிடும் அனோவா நுட்பத்தை இவர் உருவாக்கினார். ஃபிஷர்ஸின் எக்ஸாக்ட் டெஸ்ட், அதாவது 2 வகைப்பாட்டு மாறிகளுக்கு கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் இடையிலான தொடர்புகளின் முக்கியத்துவத்தை மையமாக கொண்டு சிறிய மாதிரி அளவுகளுக்கான இந்த புள்ளியியல் சோதனையை இவர் அறிமுகப்படுத்தினார். நான்காவதாக அதிகபட்ச நிகழ்தகவு மதிப்பீடு, மேக்சிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன். நிகழ்தகவு சார்பை அதிகப்படுத்துவதன் மூலம் அளவு பொருட்களை பாராமீட்டர்ஸ் மதிப்பீடும் இம்முறையை மேம்படுத்துவதில் ஃபிஷர் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். ஐந்தாவதாக ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், மரபியலில் இவர் முக்கிய பங்களிப்புகளை வழங்கினார். குறிப்பாக மரபணு வேறுபாட்டிற்கும் இயற்கை தேர்வுக்கும் இடையிலான தொடர்பை விளக்கும் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் என்ற தேற்றத்தை இவர் உருவாக்கினார். மேடம், C.R. ராவ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் பங்களிப்பு பற்றி சொல்ல முடியுமா? C.R. ராவ் கல்யம்படி ராதாகிருஷ்ண ராவ் 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி இந்தியாவின் மதேரானில் பிறந்தார். கணிதம் மற்றும் புள்ளியியல் துறைகளில் கல்வி பயின்ற இவர் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் பட்டங்களை பெற்றார். பின்னர் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பெர்க்கலியில் தனது முனைவர் பட்டத்தை நிறைவு செய்தார். புள்ளியியல் துறையில் ராவின் பங்களிப்புகள் மிக ஆழமானவை மற்றும் பரந்த அளவிலானவை. பல முக்கிய புள்ளியியல் கோட்பாடுகள் மற்றும் முறைகளை உருவாக்கியதற்காக இவர் புகழ்பெற்றவர். அவற்றில் சில பின்வருமாறு காணலாம். முதலில் C.R. ராவ் தொலைவு, அதாவது C.R. ராவ் டிஸ்டன்ஸ் என்பது நிகழ்தகவு பரவல்களுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இடையிலான தூரத்தை அளவிடும் முறை. இது பல்வேறு புள்ளியியல் கருதுகோள்களுக்கு அடிப்படையாக அமைகிறது. இரண்டாவதாக ராவ் பிளாக்வெல் தேற்றம், அதாவது ராவ் பிளாக்வெல் தியரம். இது என்னன்னா, மதிப்பீட்டாளர்களுக்கு எஸ்டிமேட்டர்ஸ்க்கு மேம்படுத்துவதற்கான வழியை வழங்கும் ஒரு அடிப்படை தேற்றமாகும். இது புள்ளியியல் அனுமானத்திற்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் மிக முக்கியமானது. மூன்றாவதாக பல்மாறி பகுப்பாய்வு, அதாவது மல்டிவேரியட் அனாலிசிஸ். பல்மாறிகளை உள்ளடக்கிய தரவுகளை கையாளும் பல்மாறு புள்ளியியல் பகுப்பாய்வு துறையில் இவர் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை ஏற்படுத்தினார். தனது பணி வாழ்வில் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் மற்றும் பென்சில்வேனியா மாநில பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு மதிப்புமிக்க நிறுவனங்களில் பேராசிரியர் போன்ற முக்கிய பதவிகளை ராவ் வகித்தார். இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நிறுவதில் முக்கிய பங்காற்றிய இவர் பல ஆண்டுகள் அதன் இயக்குநராகவும் பணியாற்றினார். புள்ளியியல் துறையில் 400க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் பல முக்கிய நூல்களையும் ராவ் இணைந்து எழுதியுள்ளார். இந்திய அரசாங்கத்தில் புள்ளியியல் துறையில் 400க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் பல முக்கிய நூல்களையும் ராவ் எழுதியுள்ளார். இந்திய அரசாங்கத்தின் மதிப்பு மிக்க
பத்ம பூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதுகள் உள்பட பல விருதுகளை பெற்றுள்ள இவர் உலகம் முழுதும் உள்ள பல்வேறு அறிவியல் கழகங்களிலும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நவீன புள்ளியியல் கோட்பாடு மற்றும் நடைமுறையின் வளர்ச்சியில் இவரது பணிகள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் 20ஆம் மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகளின் மிகவும் செல்வாக்கு மிக்க புள்ளியியலாளர்களில் ஒருவராக இவர் திகழ்ந்தார். மேடம், புள்ளியியல் துறைக்கு புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய பங்களிப்பு என்ன? செவிலியர் சேவையில் முன்னோடியாக திகழ்ந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் புள்ளியியல் துறைக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். கிரிமிய போரின் போது அவர் மேற்கொண்ட பணிகள் பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தில் புள்ளியியல் பகுப்பாய்வின் முக்கியத்துவத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. அவருடைய முக்கிய பங்களிப்புகள் பின்வருமாறு பார்க்கலாம். தரவு காட்சிப்படுத்தல், அதாவது டேட்டா விசுவலைசேஷன். தரவுகளை முன்வைக்க வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்களை பயன்படுத்தியவர்களில் நைட்டிங்கேல் முதன்மையானவர். மேடம், இந்திய புள்ளியியல் நிறுவனத்தின் வரலாற்றை பற்றி விவரிக்க முடியுமா? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இந்திய புள்ளி விவர கழகம். இது 1920ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கொல்கத்தாவின் பிரசிடென்சி கல்லூரியின் இயற்பியல் பேராசிரியரான பிரசாந்த் சந்திர மகாலனோபிஸ் என்பவரால் இது நிறுவப்பட்டது. மழை பொழிவு, வெள்ளம் மற்றும் கல்வி தொடர்பான தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்காக அவர் ஒரு சிறிய புள்ளி விவர ஆய்வகத்தை அமைத்தார். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அதிகாரப்பூர்வமாக 1932ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டது. ஆராய்ச்சி மற்றும் வழிமுறைகள் சங்கியா இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற இதழை தொடங்கியது. சங்கியா இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1933ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மேலும் பயிர் விளைச்சல் மற்றும் நுகர்வோர் செலவினங்களை அளவிட குறைந்த செலவில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான மாதிரி ஆய்வு சாம்பிள் சர்வே முறைகளை அறிமுகப்படுத்தியது. இந்தியாவின் 2வது ஐந்தாண்டு திட்டத்திற்கான மஹலனோபிஸ் உத்தியை, அதாவது மஹலனோபிஸ் ஸ்ட்ராட்டஜி வகுத்தது. இது போருக்கு பிந்தைய தொழில் மயமாக்கலை முன்னெடுத்தது. 1959ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் இதனை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் என அறிவித்து பட்டங்களை வழங்கும் அதிகாரத்தையும் வழங்கியது. இந்தியாவின் முதல் மின்னணு கணினியை 1953ஆம் ஆண்டு வடிவமைத்து உருவாக்கியது மற்றும் முதல் டிஜிட்டல் கணினியை 1956ஆம் ஆண்டு இறக்குமதி செய்தது. கொல்கத்தாவிலிருந்து டெல்லி, பெங்களூரு, சென்னை மற்றும் தேஜ்பூர் ஆகிய முக்கிய நகரங்களுக்கும் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தியது. மேடம், இந்த சர்வேஸ் டிசைன் பண்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க? ஆய்வுகளை வடிவமைப்பதில் புள்ளி விவரங்களின் பயன்பாடு, சாம்பிளிங் மெத்தட், மாதிரி எடுக்கும் முறை, பதில் அளிப்பவர்களை தேர்ந்தெடுப்பதில் அறிவியல் பூர்வமான மற்றும் பாரபட்சமற்ற முறையை, எடுத்துக்காட்டாக சம வாய்ப்பு அல்லது அடுக்கு மாதிரி முறை உறுதி செய்கிறது. இதன் மூலம் மக்கள் தொகையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அறியப்படுத்தாக அமைகிறது. மற்றும் மாதிரி அளவு கணக்கீடு, விரும்பிய நம்பிக்கை நிலைகள், அதாவது கான்பிடன்ஸ் லெவல்ஸ் மற்றும் பிழை வரம்புகளின் மார்ஜின்ஸ் ஆஃப் எரர் அடிப்படையில் செலவு மற்றும் துல்லியம் ஆகியவற்றை இடையே சமநிலையை ஏற்படுத்த தேவையான பதிலளிப்பவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட புள்ளி விவர சூத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பிழை கட்டுப்பாடு அல்லது மாதிரி பிழைகள் கணித ரீதியான விலகல்கள் அளவீட்டு குறிக்கிறது. மேலும் மாதிரி சாராத பிழைகளை, எடுத்துக்காட்டாக பதில் அளிக்காததால் ஏற்படும் சார்பு நிலை கண்டறிந்து சரி செய்ய உதவுகிறது. மற்றும் தரவு சரிபார்ப்பு, கேள்வித்தாளில் உள்ள கேள்விகள் சீரான தன்மையுடன் இருப்பதையும் அதை எதை அளவிட வேண்டுமோ அதையே அளவிடுவதையும் உறுதி செய்ய முன்னோடி சோதனைகள் மற்றும் நம்பகத்தன்மை அளவீடுகள், எடுத்துக்காட்டாக குரான்பாக்ஸ் ஆல்பா பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் சேகரிக்கப்பட்ட தரவுகள் உடனடியாக விவரிப்பு அல்லது அனுமான பகுப்பாய்விற்கு, அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஆர் இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ் ஏற்ற வகையில் இருப்பதை உறுதி செய்ய கேள்விகள் குறிப்பிட்ட வடிவங்களில் லிக்கட் அளவுகோல்கள் அமைக்கப்படுகின்றன. மேடம், பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது உயிரியல் புள்ளியியல், இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் நம்ம? உயிரியல் புள்ளியியல் என்பது உயிரியல், மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்தில் பயன்படுத்தப்படும் புள்ளியியலின் ஒரு பிரிவாகும். இது உயிரினங்களின் காணப்படும் இயற்கையான மாறுபாடுகளை கையாள கணித கருவிகளை வழங்குகிறது. இதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் உயிரியல் தரவுகளிலிருந்து நம்பகமான முடிவுகளை எடுக்க முடிகிறது. மருத்துவ பரிசோதனைகள், அதாவது புதிய மருந்துகள், தடுப்பூசிகள் அல்லது மருத்துவ சாதனங்கள் மனித பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானவை மற்றும் பயனுள்ளவையா என்பதை தீர்மானிக்க பரிசோதனைகளை வடிவமைத்து பகுப்பாய்வு செய்தல். நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன
மற்றும் நோய் பரவலை எவ்வாறு தடுப்பது என்பதை புரிந்து கொள்வதற்காக நோய்களின் தோற்றம், வடிவங்கள் மற்றும் ஆபத்து காரணிகளை கண்காணித்தல், பரம்பரை நோய்களுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட மரபணு மாற்றங்களை கண்டறியவும், தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவத்தை உருவாக்கவும், மிகப்பெரிய DNA மற்றும் RNA வரிசை முறை தரவு தொகுப்புகளை பகுப்பாய்வு செய்தல், பொது சுகாதார கொள்கை, அதாவது அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்கள் சிறந்த சுகாதார திட்டங்களை வடிவமைக்கவும், சுற்றுச்சூழல் சுகாதார அபாயங்களை கணிக்கவும், மருத்துவ வளங்களை ஒதுக்கீடு செய்யவும் உதவும் வகையில் சுகாதார தரவுகளை மதிப்பீடு செய்தல். மேடம், உளவியல் துறையில புள்ளியியல் எப்படி யூஸ் பண்றோம்? அது பார்த்தீங்கன்னா மனித நடத்தையை அளவிடுதல். அதாவது உளவியல் துறையில் புள்ளியியலை 3 விதமாக பார்க்கலாம். மனித நடத்தையை அளவிடுதல், கருதுகோள்களை சோதித்தல், நடத்தை சார்ந்த தொடர்புகளை கண்டறிதல். விவரமா பார்த்தோம்னா மனித நடத்தையை அளவிடுதல்ல நுண்ணறிவு, பதட்டம் அல்லது ஆளுமை பண்புகள் போன்ற அருவமான மனக்கருத்துக்களை தரப்படுத்தப்பட்ட உள அளவியல், நுண்ணறிவு, பதட்டம் அல்லது ஆளுமை பண்புகள் போன்ற அருவமான மனக்கருத்துக்களை தரப்படுத்தப்பட்ட உள அளவியல் சோதனைகள் மூலம் அளவிடக்கூடிய தரவுகளாக மாற்றுகிறது. கருதுகோள்களை சோதித்தல் என்ற கோணத்துல பார்த்தோம்னா ஒரு மனநல சிகிச்சை அல்லது நடத்தை சார்ந்த தலையீடு உண்மையில் பலன் அளிக்கிறதா அல்லது அதன் முடிவுகள் தற்செயலாக நிகழ்ந்தனவா என்பதை தீர்மானிக்க அனுமான புள்ளியியலை டி சோதனைகள் அல்லது அனோவா சோதனை, டி சோதனை இல்லைன்னா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் டெஸ்ட் போன்றவை மூலம் பயன்படுத்தப்படுகிறது. நடத்தை சார்ந்த தொடர்புகளை கண்டறிதல் என்ற கோணத்தில் பார்த்தோம்னா தூக்கமின்மை அறிவாற்றல் செயல்திறன் அல்லது நினைவாற்றலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை கண்டறிவது போன்ற மாறிகளுக்கு இடையேயான இணைப்புகளை கண்டறிய தொடர்பு மற்றும் பின்னடைவு பகுப்பாய்வை பயன்படுத்தப்படுகிறது. மேடம், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ல எப்படி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோம்? இப்போதான் நம்ம ட்ரெண்டிங்கான டாபிக்கு வரோம். இது வரைக்கும் வரலாறு பார்த்தோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்போ நம்ம ரீசெண்டாக எல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற சப்ஜெக்டும். அதுலேயும் புலியியல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இயந்திர கற்றல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்ற கோணத்தில் பார்த்தோன்னா நவீன செயற்கை நுண்ணறிவின் அடிப்படை முதுகெலும்பை உருவாக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம்ல, இதோடைய முதுகெலும்பே புள்ளியியல் தான். நெறிமுறைகள், நிகழ்தகவு மற்றும் புள்ளியியல் பரவுகளை பயன்படுத்தி வடிவங்களை அடையாளம் காணவும், உரையை செயலாக்கவும் மற்றும் தானியங்கு கணிப்புகளை செய்யவும், ஆட்டோமேட்டிக் டிசிஷன்ஸ் செய்யவும் செய்கின்றன. தரவு அகழ்வு மற்றும் பெருந்தரவு, பெரிய தரவு தொகுப்புகளை சலித்து அர்த்தமுள்ள போக்குகளை பிரித்தெடுக்கவும், தரவு இரைச்சலை வடிகட்டவும், அதாவது ஃபில்டர் அப்படின்னு சொல்றோம்ல, பெரிய டேட்டா, பிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுலலாம் நம்ம பெரிய டேட்டா வச்சு பண்ண முடியாது, அதுக்கு நம்ம சாம்பிள்ஸ் எடுக்கணும். ஸோ அதில் புள்ளியியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. பெரிய தரவு தொகுப்புகளை சலித்து அர்த்தமுள்ள போக்குகளை பிரித்தெடுக்கவும், தரவு இரைச்சலை வடிகட்டவும் மற்றும் பயனர் நடத்தைகளை வகைப்படுத்தவும் கணினி அமைப்புகளுக்கு உதவுகிறது. நெறிமுறை மற்றும் பிணைய செயல்திறன், மாறுபட்ட பணிச்சுமைகளின் கீழ் நெறிமுறைகளின் செயல்திறனை பகுப்பாய்வு செய்வதற்கும் சேவையக செயல் இழப்புகளை தடுக்கவும், தரவு வழித்தடத்தை மேம்படுத்தவும், பிணைய போக்குவரத்தை மாதிரியாக்குவதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. மேடம், தரவு அறிவியல் துறையில புள்ளியியலோட பங்களிப்பு என்ன? இப்போ இந்த தரவு அறிவியல்ன்றது கணிதத்தை விட ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு கோர்ஸ் மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பல்கலைக்கழகமும் எல்லா கல்லூரிகளிலும் இந்த கோர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், இதுக்கும் முதுகெலும்பா பின்னோடியாக இருக்கிறது புள்ளியியல் தான். ஸோ தரவு அறிவியலில் புள்ளி விவரவியல் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான ஒரு சுருக்கமான தொகுப்பு. ஆராயும் தரவு பகுப்பாய்வு, அதாவது எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், EDAன்னு சொல்லுவாங்க இது. அதாவது ஆராயும் தரவு பகுப்பாய்வு, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். சிக்கலான மாதிரிகளை உருவாக்குவதற்கு முன்பு தரவு விஞ்ஞானிகள், அதாவது டேட்டா சயின்டிஸ்ட், மூலத்தரவை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பேசிக் டேட்டாவை புரிஞ்சுக்கணும். தரவின் முக்கிய பண்புகளை சுருக்கி ஆரம்ப வடிவங்கள் அல்லது முரண்பாடுகளை கண்டறிய புள்ளி விவரியல், சராசரி, இடைநிலை, மாறுபாடு, திட்ட விலகம் மற்றும் ஒட்டுறவு போன்ற கருவிகளை வழங்குகிறது. ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியும், சராசரினா ஆவரேஜ், மீடியன், மாறுபாடு வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மற்றும் குவார்டைல் டீவியேஷன். இந்த 5 விஷயங்களை கொண்டுதான் புள்ளி விவரியல் இருக்குதே என்று சொல்லலாம். இரண்டாவது கோணத்துல பார்த்தோம்னா மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், இயந்திர கற்றல் நெறிமுறைகள். இதுலேயும் புள்ளிய விவரியல் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது.
பல இயந்திர கற்றல் நெறிமுறைகள் புள்ளி விவர கோட்பாடுகளிலிருந்து நேரடியாக பெறப்படுகின்றன. நேரியல் மற்றும் லாஜிஸ்டிக் பின்னடைவு, லீனியர் அண்ட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஆகிய தொடர்ச்சியான விளைவுகள் அல்லது வகைப்பாடுகளை கணிக்க பயன்படுத்தப்படும் அடிப்படை புள்ளி விவர மாதிரிகள் ஆகும். வகைப்பாடு மற்றும் கொத்தாக்கம், இதை எப்படி சொல்றோம்னா கிளாசிபிகேஷன் அண்ட் கிளஸ்டரிங் ஆகியவை ஒத்த தரவு புள்ளிகளை ஒன்றாக்க குழுவாக்க நிகழ்தகவு பரவுகளை சார்ந்துள்ளன. மூன்றாவது கோணத்துல நம்ம தரவு அறிவியலை பார்த்தோம்னா கருதுகோள் சோதனை மற்றும் A/B சோதனைன்னு சொல்லுவாங்க. வணிகத்தில் புதிய அம்சங்களை சோதிக்க தரவு அறிவியல் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக விற்பனையை அதிகரிக்க ஒரு வலைதளத்தின் பொத்தானின் நிறத்தை மாற்றுவது. கருதுகோள் சோதனை P மதிப்புகள், T சோதனைகள், Z சோதனைகள். தரவில் ஏற்படும் மாற்றம் புள்ளி விவரப்படி குறிப்பிடத்தக்கதா அல்லது தற்செயலான நிகழ்வின் விளைவா என்பதை நிரூபிக்க தரவு விஞ்ஞானிகளுக்கு உதவுகிறது. நான்காவதாக பார்த்தா நிச்சயமற்ற தன்மை மற்றும் இடரை அளவிடுதல். தரவு அரிதாகவோ முழுமையானதாக இருக்கும், மேலும் பெரும்பாலும் இரைச்சலை கொண்டிருக்கும். நிகழ்தகவு பரவல்கள் மற்றும் புள்ளி விவர மாதிரிகள் தரவு விஞ்ஞானிகளுக்கு முக்கியமாக பிழை வரம்பு, அதாவது ஒரு எரர் அனாலிசிஸ் அல்லது நம்பக இடைவெளிகளை கணக்கிட உதவுகின்றன. இது ஒரு மாதிரியின் கணிப்புகளின் இடர்களையும் வரம்புகளையும் புரிந்து கொள்ள வணிகங்களுக்கு உதவுகிறது. ஐந்தாவது கோணத்துல பார்த்தோம்னா அம்ச பொறியியல் மற்றும் தேர்வு. மிக பெரிய தரவு தொகுப்புகளில் ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதாக இருப்பதில்லை. எந்த மாறிகள் அம்சங்கள் வலுவான முன்கணிப்பு திறனை கொண்டுள்ளன என்பதை கண்டறிந்து மெயினா இரைச்சலை அகற்ற தரவு விஞ்ஞான டேட்டா சயின்டிஸ்டுக்கு முதன்மை கூறு பகுப்பாய்வு PCA அல்லது அனோவா போன்ற புள்ளி விவர நுட்பங்களை பயன்படுத்துகின்றன. மேடம், மருத்துவத்துறையில ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? அதாவது அன்றாடம் வாழ்க்கையில மருத்துவத்துறை இப்போ ஒரு முக்கிய பங்கு வகிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். அதுலேயும் புள்ளியியல் ஒரு முக்கிய பங்கு. மருத்துவ பரிசோதனைகள், புதிய மருந்துகள், தடுப்பூசிகள் அல்லது அறுவை சிகிச்சைகள் பாதுகாப்பானவையா மற்றும் பயனுள்ளவையா என்பதை கட்டுப்பாட்டு குழுக்களுடன் நோயாளிகளின் விளைவுகளை ஒப்பிடுவதன் மூலம் மதிப்பிடுகிறது. எடுத்துக்காட்டாக சீரற்ற கட்டுப்பாட்டு பரிசோதனைகளை பயன்படுத்தி, அதாவது நம்ம சுகர், பிளட் சுகர்ஸு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பிளட் சுகர் சீராக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்றத தரவு மூலிமா ஆராய்ச்சி மூலிமா கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ நோயறிதல் துல்லியம், சரியான நோயறிதலை உறுதி செய்வதற்காக உணர்திறன், உண்மை நேர்மறை விகிதம் மற்றும் குறிப்பிடத்தன்மை, உண்மை எதிர்மறை விகிதம் ஆகியவற்றை கணக்கிடுவதன் மூலம் மருத்துவ பரிசோதனைகள் விளக்க மருத்துவர்களுக்கு உதவுகிறது. மூன்றாவதாக பார்த்தோம்னா மருத்துவத்துறையில புள்ளியியல் எப்படி உதவுதுன்னா ஆபத்து காரணி அடையாளம் காணல். குறிப்பிட்ட நடத்தைகள் அல்லது சூழல்களுக்கும் உடல் நல நிலைகளுக்கும் இடையிலான தொடர்புகளை கண்டறிய பெரிய அளவிலான நோயாளி தரவு தொகுப்புகளை பகுப்பாய்வு செய்கிறது. எடுத்துக்காட்டாக உயர் இரத்த அழுத்தத்தை பக்கவாத அபாயத்துடன் தொடர்பு படுத்துதல். இது மாதிரிலாம் புள்ளியியல் விவரங்களை கண்டுபிடிச்சு புள்ளியியல் விவரங்கள் மூலம் நம்ம இதெல்லாம் கண்காணிக்கலாம். உயிர் வாழ்வு பகுப்பாய்வு, ஒரு குறிப்பிட்ட நோய் அறிதல் அல்லது சிகிச்சை திட்டத்துக்கு தொடர்ந்து நோயாளியின் ஆயுட்காலத்தை மதிப்பிடுகிறது மற்றும் முன்கணிப்பு காலக்கெடுவை கண்காணிக்கிறது. எடுத்துக்காட்டாக 5 ஆண்டு புற்றுநோய் உயிர் வாழ்வு விகிதங்கள் அளவிடுதல். இது மாதிரியான விஷயங்கள்ல புள்ளியியல் மிகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால நம்ம எதிர்காலத்தை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தா சான்று அடிப்படையான வழிகாட்டுதல்கள். உலகெங்கிலும் உள்ள மருத்துவமனைகளுக்கான தரப்படுத்தப்பட்ட அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சிகிச்சை நெறிமுறைகளை உருவாக்க பல சுயாதீன ஆய்வுகளிலிருந்து மெட்டா பகுப்பாய்வு தரவுகளை திரட்டுகிறது. இதுவரை புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் R. ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.